வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க இந்த ஒரு டீயை நீங்கள் காலையில் தினமும் குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே குறையப்பட போகுது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உடல் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு கொலஸ்ட்ரால் மிகவும் இன்றியமையாது. ஆனாலுமே அந்த கொலஸ்ட்ரால் உடல் அளவிற்கு அதிகமானால் அதன் விளைவாக உயிரை பெருக்கும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்றவற்றின் அபாயம் அதிகரித்துவிடும். எனவே ஒவ்வொருவருமே உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையாகவே நமது உடல் குறிப்பிட்ட அளவு கொலஸ்ட்ராலை கொண்டிருக்கும். இந்நிலையில் நம் உண்ணும் உணவுகளினாலும் உடலில் கொலஸ்ட்ரால் சேகரிக்கிறது. அதுவும் தற்போதைய நவீன உலகில் ஜங்க் உணவுகள் அதிகம் இருப்பதால் இந்த ஜங்க் உணவுகளில் கொலஸ்ட்ரால் ஏராளமான அளவில் இருக்கும். எனவே இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட உடல் கொழுப்போட அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட இந்த கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி உண்ணும்போது ஒருவருக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதை தவிர்க்க வேண்டுமானால் நீங்கள் ஜங்க் உணவுகளை உண்பதை தவிர்ப்பதோடு கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் ஒரு சில பானங்களை நீங்கள் உணவுகளை உட்கொள்ள வேண்டியது அவசியம். அதோடு நீங்கள் தினசரி உடற்பயிற்சியிலும் ஈடுபட வேண்டும். நிபுணர்களின் கூற்றுப்படி ஒரு உடலில் சாதாரண மொத்த கொலஸ்ட்ரால் அளவு 200 mg/dl-க்கு குறைவாக இருக்க வேண்டும். இதற்கு அதிகமாகும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை ஏற்பட தொடங்கும். உடலில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை நீங்கள் குறைக்க ஏராளமான உணவுகள் அல்லது பானங்கள் உள்ளன. அதில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ்மெரி டீ. ரோஸ்மெரி நல்ல நறுமணமிக்க ஒரு மூலிகை. இந்த ரோஸ்மெரி மூலிகையில் ஏராளமான மருத்துவ பண்புகள் உள்ளன. அந்த ரோஸ்மெரி டீயை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் விரைவில் குறைவதோடு வேறு பல நன்மைகளும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த ரோஸ்மெரி டீயை நீங்கள் எப்படி கொலஸ்ட்ரால் குறைக்கிறது, இது எப்படி நீங்கள் தயாரிக்கிறது, இதை டீ குடிப்பதால் உங்கள் உடலுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, அதை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ்மெரி டீ எப்படி கொலஸ்ட்ரால் குறைக்க உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களின் கூற்றுப்படி ரோஸ்மெரி மூலிகை நல்ல நறுமணத்தை கொண்டது மட்டுமின்றி ஆயுர்வேத மருத்துவத்திலும் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த ரோஸ்மெரி கொண்டு நீங்கள் டீ குடிப்பது மிகவும் நல்லது. இந்த டீயில் காஃபைன் இல்லை. மேலும் இந்த டீ மிகவும் சுவையாக இருப்பதோடு பல ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்கும். ஏனெனில் ரோஸ்மெரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன. இதனால் இது ஃப்ரீ ரேடிக்கல்கள் ஏற்படுத்தும் சேதத்தை வீக்கத்தையும் தடுக்கும். மேலும் இதில் உள்ள ரோஸ்மெரினிக் அமிலம் மற்றும் கார்னோனிக் அமிலம் போன்ற பாலிஃபினோலிக் கலவைகள் இரத்த குழாய்களில் கெட்ட கொழுப்புகள் படிந்து பிளேக்குகள் உருவாவதை தடுக்கிறது. இது தவிர இதில் இருக்கும் ரோஸ்மெரினிக் அமிலம் மற்றும் கார்னோசிக் அமிலம் புற்றுநோய் கட்டிகளையும் தடுக்கும் பண்புகளை கொண்டது ஃப்ரெண்ட்ஸ். எனவே இந்த ரோஸ்மெரியை நீங்கள் தினமும் டீ வடிவில் எடுக்கும்போது இந்த இரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் போன்றவற்றின் வளர்ச்சியை தடுப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த ரோஸ்மெரி டீயை குடிப்பதால் உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சர்க்கரை அளவு குறையும். அதாவது இரத்த சர்க்கரை அளவு ஒருவர் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாவிட்டால் அதன் விளைவாக கண்கள், இதயம், சிறுநீரகம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவை மோசமாக சேதமடையும். எனவே சர்க்கரை நோயாளிகள் எப்போதுமே தங்கள் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க முயற்சிக்க வேண்டும். இந்த இரத்த சர்க்கரை அளவை நீங்கள் கட்டுப்படுத்த ரோஸ்மெரி டீ பெரிதும் உதவி பெறும். ஆய்வுகளில் ரோஸ்மெரி டீயில் உள்ள கலவைகள் தசை செல்களுக்கு குளுக்கோஸ் உறிஞ்சுதலை அதிகரித்து இரத்த சர்க்கரையை குறைப்பதாக தெரிய வந்துள்ளது. ஒவ்வொருவருமே சரி, தங்கள் வாழ்நாளின் குறிப்பிட்ட காலத்தில் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோஸ்மெரி டீயை குடித்து வந்தால் அதில் உள்ள கலவைகள் மனநிலையை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்கும். மேலும் இந்த மூலிகை டீ வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை சமநிலையில் பராமரிக்க ஊக்குவித்து உணர்ச்சிகள், கற்றல் மற்றும் நினைவுகளுடன் தொடர்புடைய மூளையின் பகுதியான ஹிப்போகாம்பஸின் வீக்கத்தை குறைத்து ஒருவரை ரிலாக்ஸ் ஆக்குகிறது ஃப்ரெண்ட்ஸ். எனவே மன அமைதிக்காக இந்த ரோஸ்மெரி டீயை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் எடுத்துக்கலாம். ஒரு செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் ரோஸ்மெரி டீயை நீங்கள் குடித்து வந்தால் மலச்சிக்கல், வயிற்று உப்புசம், நெஞ்செரிச்சல் போன்ற செரிமான பிரச்சனைகளை நீங்கள் தடுத்து செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும். மருத்துவர்களின் கூற்றுப்படி ஒரு செரிமானம் சிறப்பாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிக கொலஸ்ட்ரால் ஆபத்தை நீங்கள் திறம்பட குறைக்க முடியும். இந்த ரோஸ்மெரி டீயை தயாரிப்பது என்பது மிகவும் எளிதானதாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ்மெரி டீயை நீங்கள் தயாரிப்பதற்கு 2 பொருட்கள் இருந்தாவே போதும். அதில் நற்பதமான ரோஸ்மெரி இலைகள் அல்லது காய்ந்த இலைகள் 1 டீஸ்பூன், தண்ணீர் 1 டம்ளர் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தில் 1 டம்ளர் நீங்கள் நீரை ஊற்றி கொதிக்க வைத்து இறக்க வேண்டும். பின் அந்த நற்பதமான ரோஸ்மெரி இலைகளை நீங்கள் அல்லது அந்த காய்ந்த ரோஸ்மெரி இலைகளை போட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரோஸ்மெரியின் சுவை வேண்டுமோ அதற்கேற்ப நீங்கள் 5 முதல் 10 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். பின்பு நீரை வடிகட்டி கொள்ள வேண்டும். சுவைக்கேற்ப நீங்கள் தேன் சேர்த்துக்கொள்ள நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீயை நீங்கள் தினமும் காலையில் காஃபி டீக்கு பதிலாக குடித்து வந்தால் உடலில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் குறைவதோடு கொலஸ்ட்ராலையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிப்பட்ட நன்மைகளை கொண்ட இந்த ரோஸ்மெரி டீயை நீங்கள் கண்டிப்பாக அந்த டிப்ஸை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் தினமும் காலையில் குடித்து வரும்போது உங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.